Hi students, I am Malar. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 12th standard maths chapter-7 example 7.35 பார்க்க போறோம். வாங்க என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். Evaluate the limit x tends to 0 sin mx by x. First given data எழுதிக்கலாம். First of all write the solution. Given data வந்து limit x tends to 0 sin mx by x. Okay ma. Next step என்ன பண்ண போறோம்னா லிமிட் அப்ளை பண்ண போறோம். அப்ப எழுதலாம் apply the limit அப்போ லிமிட் அப்ளை பண்ணும்போது என்ன வரும் பார்ப்போம். இந்த இடத்துல 0 அப்ளை பண்ணுறோம் இல்லையாம்மா, எக்ஸுக்கு பதிலாக 0. இப்போ சைன் m of 0 டிவைடட் பை 0 இல்லையாம்மா. சைனுக்கு 0 டிகிரி என்னம்மா வரும் எழுதிக்கலாம் சைடில். சைனுக்கு 0 டிகிரி ஈக்குவல் டு 0. ஓகேவா. அப்போ நமக்கு இந்த நியூமரேட்டரில் என்ன டேர்ம் வரும், நமக்கு இந்த இடத்துல 0 வரும் டிவைடட் பை 0. அப்போ நமக்கு என்ன ஃபார்மேட் கிடச்சிருக்கு, இன்டிட்டர்மினேட் ஃபார்மேட் நமக்கு கிடச்சிருக்கு ஃபார்மேட். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி கிடச்சிருச்சு. கொடுத்துருக்க ப்ராப்ளம் f of x by g of x ஃப்ராக்ஷன் ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா நம்ம எந்த ரூலை யூஸ் பண்ணலாம், லோபித்தால் ரூல். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம லோபித்தால் ரூலை யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு ஸ்டார் போட்டுக்கலாம். அப்ளையிங் லோபித்தால் ரூல். ஓகேம்மா. ரூல் பிரகாரம் என்ன சொல்லணும், லிமிட் அப்படி எழுதிக்கோங்க, லிமிட் சேஞ்ச் ஆகாது. லிமிட் x tends to 0. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோமா, டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். சைன் எக்ஸோட டிஃப்ரென்சியேஷன் வந்து காஸ் எக்ஸ் இல்லையா. அப்போ காஸ் mx அதோட முடியலை, எக்ஸ் கிட்ட எம்ங்கிற ஒரு வேரியபிள் இருக்கிறதுனால ப்ராக்கெட்டில் நமக்கு எம்ங்கிற ஒரு இது கான்ஸ்டன்ட் வரும் சரியாம்மா. எக்ஸோட டிஃப்ரென்சியேஷன் 1. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம லிமிட் அப்ளை பண்ண போகிறோம். அப்போ எழுதலாம் அப்ளை தி லிமிட். இப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம லிமிட் அப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும் பார்ப்போம். இந்த இடத்துல 0 இல்லையாம்மா. அப்போது காஸ் ஆஃப் 0 டிவைடட் பை cos of 0 into m இல்லையாம்மா, m divided by 1. நமக்கு தெரியும் cos 0 என்னம்மா, சைனுக்கு 0 டிகிரி 0னா cos 0 equal to 1 இல்லையா. அப்போ நமக்கு இந்த வேல்யூ ஃபுல்லாக என்ன ஆகுது, இந்த இடத்துல இது இவ்வளோ 0 ஆகுது. அப்போ இந்த இடம் ஃபுல்லாகவே நமக்கு 1 ஆகுது இல்லையாம்மா. அப்போ 1 இன்ச்சு நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 1 இன்ச்சு m இல்லையா. அப்போ ஆன்சர் என்னது நமக்கு m. அப்போ நமக்கு ஃபைனல் ஆன்சர் எடுத்துடலாம். ஆன்சர் லிமிட் x tends to 0 sin mx by x answer equal to நமக்கு m.